வெவ்வேறு வாத்தியங்கள் ஒன்றாக இசைக்க ஆரம்பித்தால் ஒரு அருமையான இசைமயமான பாடல் உருவாகலாம். ஒருவேளை கார்ப்பரேட் பத்திரங்கள், அரசாங்க பத்திரங்கள் மற்றும் பிற பத்திரங்களை ஒன்றாக கொண்டு வந்தால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தம்பி, பாண்டு எனக்கு பிடித்தமான ஹீரோ. ஆமா, என்ன ஸ்டைல் அவரோடது! ரொம்ப த்ரில்லிங், அப்புறம் ரிஸ்கி. மஜாவா இருக்கும். பை காட், என்னோட இது ஈல்டு, சேஃப்டி மேலும் லிக்விடிட்டிக்காக எய்ம் பண்ணுது. அடனே என்ன பேசிட்டு இருக்க? என்னோட பாண்ட் பத்தி எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பாண்ட் ஃபண்ட் பேரை கேள்விப்பட்டிருப்பியே? ஆனா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது எப்படி வேலை செய்யுது? அடிப்படையில இது ஒரு கடன் திட்டம். இது பல்வேறு கடன் மற்றும் பணச்சந்தை கருவிகள்ல முதலீடு செய்யுது. கார்ப்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மேலும் ஏதாவது பிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போன்றவை. மேலும் இதோட மெக்கால டியூரேஷன் 1 வருஷத்திலிருந்து 7 ஆண்டுகள் வரை. இந்த திட்டம் நடுத்தர மற்றும் நீண்ட காலத்திற்கு வருமானத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. மேலும் இந்த திட்டம் தீவிரமாக நிர்வகிக்கப்படுவதால நிதி மேலாளர்கள் வட்டி விகித போக்குகளின் அடிப்படையில போர்ட்போலியோவை சரி செய்கிறார்கள். விகிதங்கள் குறையும் போது சாத்தியமான விலை ஆதாயங்களை பயன்படுத்தி நீண்டகால பத்திரங்களுக்கு செல்ல அவர்களுக்கு தேர்வு செய்கிறார்கள். நிதி மேலாளர்கள் ஸ்திரத்தன்மைக்காக குறுகிய கால பத்திரங்களில் ஈடுபடுவார்கள். இந்த தந்திரோபாய வளைந்து கொடுக்கும் தன்மை சந்தை நிலைமைகளுக்கு ஏற்ப திட்டத்தை மாற்ற உதவுகிறது. மிதமான வளர்ச்சி திறனுடன் ஸ்திரத்தன்மையை எதிர்பார்க்கும் முதலீட்டாளர்களுக்கு இது சிறந்ததாக அமைகிறது. இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே இன்வெஸ்ட் பண்றேன். மேலும் இதுபோன்ற திட்டங்களை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான ஆவணங்களை கவனமாக படியுங்கள்.